எண்ணும் எழுத்தும். பருவம் 3, வகுப்பு 4. அனைவருக்கும் வணக்கம். எண்ணும் எழுத்தும் திட்டத்துல முதல் 2 பருவங்களை வெற்றிகரமா செயல்படுத்திய அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகள். பருவம் 3 அறிவியல் பாடத்துல 4ஆம் வகுப்பிற்கு 3 கட்டகங்கள் உள்ளன. பசுமை சுற்றுச்சூழல் முதல் தலைப்பாக அமைந்துள்ளது. செயல்பாடு 1க்குரிய முன் தயாரிப்பாக கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கான விடைகளை பெரியவங்க கிட்ட கேட்டு வர சொல்லணும். ஆகா அறிவியல் செயல்பாட்டின் போது உற்றுநோக்கல், ஆராய்தல், கேள்வி கேட்டல் ஆகிய திறன்களை வளர்க்கும் விதத்துல வடிவமைக்கப்பட்டுள்ள பதாகைகளை ஆசிரியர் பொருத்தமான நேரத்தில் பயன்படுத்த வேண்டும். ஆகா அறிவியல். நீர் கலந்த பாலா, நீர் கலக்காத பாலா? இந்த ஆகா அறிவியல் செயல்பாட்டிற்கு ஆசிரியர் 2 வண்ணக்குவளைகளில் ஒன்றில் நீர் கலந்த பாலையும் மற்றொன்றில் நீர் கலக்காத பாலையும் அத்துடன் 2 மை நிரப்பிகளையும் எழுது பலகையையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆசிரியர் மாணவர்களை வட்டமாக நிற்க வைத்து எழுது பலகையை சாய்வாக வைக்கணும். மாணவர்கள் 2 அழைத்து மை நிரப்பியை கொண்டு ஒரு மாணவனை வண்ணக்குவளையில் உள்ள நீர் கலக்காத பாலையும் மற்றொரு மாணவனை நீர் கலந்த பாலையும் எடுக்க சொல்லணும். இப்போது ஆசிரியர் உற்றுநோக்கல் பதாகையை உயர்த்தி காட்டி மாணவர்கள் 2 எழுது பலகையில் ஒரே சமயத்தில் சம உயரத்தில் ஒரு சொட்டு பாலை 2 வேறு இடங்களில் விட சொல்ல வேண்டும். பின்னர் அனைத்து மாணவர்களிடமும் பால் துளிகளின் நகர்வில் ஏற்பட்ட மாற்றம் என்ன, ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளை கேட்க வேண்டும். சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்ட வேண்டும். இந்த சோதனை மூலம் நீர் கலந்த பால் எது, நீர் கலக்காத பால் எது அப்படிங்கிறத மாணவர்கள் தெரிஞ்சுக்குவாங்க. பின்பு ஆசிரியர் தொடர்பணி பதாகையை உயர்த்தி காட்டி சுத்தமான தேனை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடம் கேட்டறிந்து வருமாறு கூறணும். ஆகா அறிவியல் செயல்பாடு முடிந்தவுடன் கற்றல் செயல்பாட்டினை தொடங்கலாம். செயல்பாடு 1 கழிவு மேலாண்மை. ஆசிரியர் இந்த செயல்பாட்டின் போது மாணவர்கள் முன்தயாரிப்பில் கேட்டறிந்து வந்த தகவல்களை கூற செய்து அவர்கள் கூறும் கழிவுகளின் பெயர்களை வெவ்வேறு வண்ணங்களில் கரும்பலகையில் எழுதணும். பின்னர் QR கோடில் கொடுக்கப்பட்டுள்ள காணொளியை பார்க்க சொல்லணும். காணொளியை காட்ட இயலாத சூழ்நிலையில் பயிற்சி நூல் பக்கம் எண் 1 கொடுக்கப்பட்டுள்ள படக்கதையை வாசிக்க செய்து கேள்விகளை கேட்டு கலந்துரையாடி கழிவுகளின் வகைகளை மாணவர்களை தொகுத்து கூற சொல்லணும். பின் ஆசிரியர் 3R பற்றி மாணவர்களுக்கு விளக்கி கூறணும். தொடர்ந்து தேடி திரட்டுவேன் பகுதியில் கேட்கப்பட்ட தகவல்களை பயிற்சி நூல் செயல்பாட்டில் எழுதி வர சொல்லணும். இறுதியாக பயணம் செய்வோம் பகுதியில் பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் செயல்பாட்டை செய்ய சொல்லணும். இந்த பாடவேளை முடிந்தவுடன் கட்டகம் 2 விலங்குகளின் வாழ்க்கை கூடி வாழ்வோம் என்ற 4வது செயல்பாட்டுக்கு முன் தயாரிப்பாக மாணவர்களிடம் தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை ஒரு வாரத்திற்கு வீட்டின் அருகே வரக்கூடிய பறவைகள் மற்றும் வானில் பறக்கும் பறவைகளை உற்று நோக்கி கூட்டம் கூட்டமாக மற்றும் தனியாக பறக்கும் பறவைகளின் பெயர்களை வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் கேட்டறிந்து வர சொல்லணும். செயல்பாடு 2 கழிவுகளை வகைப்படுத்துவேன். இச்செயல்பாட்டை நாம இப்ப பார்க்க போறோம். ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்ட கதையை வாசிக்க வேண்டும். அப்போது அந்த கதையில் எந்தெந்த இடங்களில் கழிவுகள் வாசிக்கப்படுகிறதோ அந்த இடங்களில் மாணவர்களை பிங்கோ என உரக்க சொல்லுமாறு அறிவுறுத்தணும். கழிவுகளை சரியாக கண்டுபிடித்த மாணவர்களை பாராட்டி கதையில் இடம்பெற்றுள்ள கழிவுகளை பட்டியலிடணும். பின்னர் மாணவர்களை 2 குழுக்களாக பிரித்து எதிரெதிரே வரிசையாக நிற்க வைக்க வேண்டும். படத்தில் காட்டியுள்ளவாறு 2 குழுக்களுக்கும் இடையே 3 வட்டங்களை வரைந்து அவற்றில் முறையே மக்கும் கழிவு, மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவு மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவு என எழுதணும். பின்னர் வகுப்பறை சூழலில் சேகரித்த பொருள்களை அட்டைப்பெட்டியில் போட்டு வட்டத்தின் அருகே வைக்கணும்.
ஆசிரியர் தொடங்கலாம் என்று கூறியதும் ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒரு மாணவன் வந்து ஒரு பொருளை எடுத்து அது மக்கும் கழிவா, மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவா அல்லது மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவா என்று அறிந்து அதற்குரிய வட்டத்தில் வைக்க சொல்லணும். இவ்வாறு அனைத்து பொருள்களும் சரியாக வகைப்படுத்தும் வரையிலும் அனைத்து மாணவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் வரையிலும் தொடர்ந்து விளையாடணும். மாணவர்கள் சரியா வகைப்படுத்தும் போது ஒவ்வொரு முறையும் ஒரு நட்சத்திரம் வழங்க வேண்டும். ஒரு குழு தவறா வகைப்படுத்தும் போது அந்த வாய்ப்பினை எதிர்குழுவினருக்கு வழங்க வேண்டும். எதிர்குழுவினர் சரியாக வகைப்படுத்தும் போது அதற்கான காரணத்தை ஆசிரியர் கூறி கூடுதலா ஒரு நட்சத்திரம் வழங்க வேண்டும். இறுதியில் அதிக நட்சத்திரங்கள் பெற்ற குழுவினரை கரவொலி எழுப்பி பாராட்ட வேண்டும். பிறகு வட்டத்தில் உள்ள பொருள்களை சுட்டிக்காட்டி இவ்வாறு பொருள்களை வகைப்படுத்துவதற்கான காரணத்தை ஆசிரியர் விளக்கி கூறணும். தொடர்ந்து தேடி திரட்டுவேன் பகுதியில் உள்ளவாறு பள்ளியில் உருவாகும் கழிவுகளை மக்கும் கழிவுகள், மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவுகள் மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள் என பிரித்து அதற்குரிய தொட்டிகளில் போடுமாறு மாணவர்களை பழக்கப்படுத்தணும். பின்னர் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் செயல்பாடுகளை செய்ய வைக்கணும். தொடர்ந்து முன் தயாரிப்பாக ஆசிரியர் மாணவர்களிடம் பாடநூல் பக்க எண் 67 கொடுக்கப்பட்டுள்ள பொருள்களை தயாரிக்க தேவையான நெகிழி குடுவை மற்றும் பயிற்சி நூலில் கொடுக்கப்பட்டுள்ள வண்ணத்தாள்களை பெற்றோர் உதவியுடன் வெட்டி எடுத்து வர சொல்லணும். செயல்பாடு 3 செய்து மகிழ்வோம். முன் தயாரிப்பாக வெட்டி எடுத்து கொண்டு வந்த நெகிழி குடுவை மற்றும் வண்ணத்தாள்களை கொண்டு பாடநூல் பக்க எண் 67 கொடுக்கப்பட்டுள்ள செய்து மகிழ்வோம் பகுதியில் உள்ள பொருள்களை மாணவர்களை செய்ய வைக்கணும். அப்போது உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும். புதிய பொருள்களை உருவாக்கிய மாணவர்களை பாராட்டி மாணவர்கள் செய்த அனைத்து பொருள்களையும் அறிவியல் களஞ்சியம் பகுதியில் காட்சிப்படுத்த வேண்டும். இதன் மூலம் பயன்படாத பொருள்களை கொண்டு பயனுள்ள புதிய பொருள்களை உருவாக்க மாணவர்கள் கத்துக்குவாங்க. பின்பு மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கொடுக்கப்பட்ட வினாவினை கேட்டு அவ்வினாவிற்கு விடையை கண்டுபிடித்து வர சொல்லணும். செயல்பாட்டின் இறுதியாக பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பாடநூல் செயல்பாடுகளை செய்ய சொல்லணும். இந்த செயல்பாட்டோட கட்டகம் 1 நிறைவடைகிறது. கட்டகம் 2 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.